ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இப்போ ரீசெண்டாக எங்கள் வீட்டு மெயின் டோருக்கு வந்து பார்த்திங்கன்னா நெட்லான் வந்து போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலம் வர ஆரம்பிச்சிடுச்சு. வெளியில் போயிட்டு ஒரு 5 நிமிஷம் கூட நிற்க முடியல. அதனால் பார்த்திங்கன்னா அந்த வெக்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்தில் வீட்டுக்குள்ளேயும் வரதான் செய்யுது. எங்கள் வீடு பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா கீழே வந்து எப்போயுமே வந்து கூலாக இருக்குது. ஏன்னா G+1 மாடல்ன்றதுனால டைரெக்டாக அந்த டெரேஸ் ஹீட் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் இறங்குது. எனக்கு ஃபார்ச்சுனேட்லி நான் ஏசி வந்து வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்றதுனால லாஸ்ட் 1 மந்த்தாக பார்த்தீங்கன்னா நான் நிறையவே ஏசி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குது. பட் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய டிஸ்கம்ஃபர்ட் என்னென்னா, அக்கத்து பக்கத்துக்காரங்க தேவையில்லாமல் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க. அது ஒன்று பெரிய டிஸ்கம்ஃபர்ட்டு. அதை தாண்டி இந்த வெக்கன்றதுனால மெயின் டோரில் வந்து நெட்லான் வந்து போட்டுக்கலாம். அப்படி போட்டுட்டா கொசு பூச்சி எல்லாம் வராமல் இருக்கும். அப்போ காற்று வந்து உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, உள்ளே இருக்க அந்த அனல் காற்று வெளியில் போகும்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்டாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நான் நெட்லான் போடுறவங்க கிட்டலாம் நான் வந்து கால் பண்ணி நான் பேசி பார்த்தேன். நான் போட்டப்போ இருந்த ரேட்டை விட இப்போ 50 ரூபாய் 80 ரூபாய் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து கூட்டிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணுவானேன்னு சொல்லிட்டு அது கிட்டத்தட்ட 7500 ஒரு சிலர் வந்து 10,000 சொல்கிறாங்க அந்த மெயின் டோருக்கு மட்டுமே. நான் கேட்குற மாடலில் அந்த நெட்லான் போட்டு கொடுக்கறதுக்கு நான் டபுள் டோர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி நான் கேட்டிருந்தேன். அதுக்கு 10,000 வந்து கொட்டேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கதவுக்கு மட்டும் 10,000 ரூபாய் செலவு பண்ணி எதுக்கு போடுவானேன்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயோ நம்ம போட்டு பார்ப்போம், எவ்வளோ ரேட் வருதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டிருந்தேன். இந்த ஃப்ளிப்கார்ட்டில் அமேசான்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மேக்னெட்டிக் மஸ்கிட்டோ நெட்லான் மாதிரி வந்து சேல் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து விலை கொஞ்சம் கூடுதலாக இருந்தது போல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை வந்து கம்மியாகவும் கிடைக்க சான்சஸ் வந்து நிறையவே இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்குறப்ப கொஞ்சம் வந்து விலை ரொம்ப கம்மியாக இருந்தது. பட் ரெவ்யூலாம் அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ அமேசானில் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்தது. அதே போல் நமக்கு அமேசான்லாம் டைமுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இல்லையா, அதனால் நான் அமேசானில் வந்து நான் போட்டு விட்டுருந்தேன். அதுதான் நான் இப்போ வந்து நான் அன்பாக்சிங் பண்ணி நான் எங்கள் வீட்டுக்கு வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பிளாக் கலர் வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ பிளாக் கலர் வந்து வந்திருந்தது. அந்த என்ட்ரன்ஸில் கூட பார்த்திங்கன்னா அந்த டெக்கரேஷன் மாதிரிலாம் இருக்குது அந்த டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெல்க்ரோ வந்து அவனே வந்து தச்சு தான் கொடுத்துருக்கான். ஜஸ்ட்டு நமக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பசை வந்து போட்டு அந்த பேப்பர் வந்து இருக்குது. அந்த பேப்பரோடு இருக்க அந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழவே வச்சு நம்ம வந்து ஒட்டிடணும். ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மெயின் டோருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணி அந்த பசை இருக்க ஐட்டமை வந்து நம்ம ஒட்ட ஆரம்பிக்கணும். நான் இந்த வீடியோவில் வந்து நான் ஒட்டிக்கிட்டு இருக்கேன். இது 2 பேராக ஒட்டினா கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்கும். நான் தனியாக வந்து ஒட்டினதுனால கொஞ்சம் சிரமமாக இருந்தது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வேர்டுன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக தெரியும். ஆனால் இது ஒட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1/2 ஹவருக்கு மேலேயே ஆச்சு. ஸோ கீழே கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இழுத்து பிடிக்கணும், ஒருத்தர் வந்து ஒட்டிக்கிட்டே வரணும். அதாவது அந்த வெல்க்ரோ வந்து நம்ம ஒட்டுறோம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த ஒயிட் கலரில் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பிச்சிட்டு நம்ம அந்த டோரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டோரில் வந்து மெல்ல மெல்லமாக ஒட்டிக்கிட்டே வரணும். ஒரு தடவை ஒட்டிட்டு விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எடுக்கிறது கஷ்டம். இதில் நான் என்ன ஃபைன் பண்ணேன்னா, நான் இதெல்லாம் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் நான் போனால் அது வந்து ஓப்பன் ஆகுது, மறுபடியும் வந்து அது ஒட்டிக்க மாட்டேங்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா சென்டராக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூக்கலாக வந்து ஒட்டுங்க. அந்த டாப் போர்ஷன் இருக்குது இல்லையா, அந்த வெல்க்ரோ அந்த இடத்துல கொஞ்சம் தூக்கலாக ஒட்டுங்க. 2 பக்கமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே வந்து ஸ்லாண்டடாக ஒட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது ஜஸ்ட் நம்ம உள்ளே போயிட்டு வெளியில் வரப்பெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆகும். நான் வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், வேறு எந்த பூச்சிங்களும் வரக்கூடாது, எலி கிளி வந்துட போதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் இழுத்த மாதிரி நான் வந்து ஒட்டிட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் நம்ம வெளியில் போயிட்டு உள்ளே வரப்போ அது ஆட்டோமேட்டிக்காக ஒட்ட மாட்டேங்குது. லேசாக நம்ம வந்து கையில் வந்து டச் பண்ணி விடணும், அப்போ தான் வந்து ஒட்டுது. ஸோ மற்றவங்கலாம் பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு வெளியில் வரப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒட்டுற மாதிரி தான் வந்து போட்டிருந்தாங்க. அதில் அவங்க சொன்ன டிப்ஸ் தான் அந்த சென்டராக வந்து கொஞ்சம் வந்து தூக்கலாக வந்து ஒட்டுங்க, அப்போ தான் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும், ஓப்பன் ஆகும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பட் அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓட்டை வந்துடும். இப்போ நான் ஒட்டின மாதிரி ஒட்டினீங்கன்னா கீழேயும் உங்களுக்கு ஓட்டை வராது, கொஞ்சம் டைட்டாக இருக்கும். நம்ம கையில் வந்து கொஞ்சம் லேசாக வந்து தொட்டு விட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒட்டிக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ப்ராடக்ட்டு ஜஸ்ட்டு 700 ருபீஸ்க்கு கிடச்சிது. ஒரு 8,000 9,000 ரேஞ்சில் வந்து அங்கே டோர் போட வேண்டியது ஜஸ்ட்டு 700 ருபீஸில் முடிஞ்சதுன்னா ரேட் வைஸ் அஃபோர்டபுள் தான். கண்டிப்பாக ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு உழைக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ எலி கிளி இருந்தால் கண்டிப்பாக கிடைக்க சான்சஸ் இருக்குது. இது வந்து துணி மாதிரி தான் இருக்குது, நெட் கிடையாது.
இதெல்லாம் தாண்டி அவங்க ஒரு பின் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அந்த தம் பின் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது கூட நீங்கள் வந்து போட்டு நீங்கள் சுற்றி வச்சு தட்டிட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நான் வந்து அது எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணலை, ஜஸ்ட்டு ஒட்டிட்டு நான் அதுக்கப்புறம் நான் அப்படியே தான் நான் விட்டுட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காற்றெல்லாம் கூட நல்லா தான் வருது. ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க. ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.